நம்ம வந்து மகோடு வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக மகோடு வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம கிட்டத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது போல். அது வந்து நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா. அது வந்து இப்போ தான் கொஞ்சம் பசங்களை வந்து நான் மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மகோடு போகிறேன். மகோடு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஜெனிக்கல் பெட்டா போயிடலாம். அப்போ வந்து நம்ம சன்செட் பார்க்குறதுக்கு நம்ம பெட்டா போகிற மாதிரி இருக்கும். மகோடு வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, புளிமகோடு இல்லை, மகோடு. ஆ ஓகே 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 ஓகே. இது ஜெனுக்கல்லு ஸ்ட்ரைட்டு. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த வழியாக நம்ம போயாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் ஏதோ வரணுமா. அதுலேருந்து லெஃப்ட் உங்களுக்கு போர்டு போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கன்னடாவில் போட்டிருப்பாங்க. அது ஓகே, நமக்கு வந்து கன்னடா புரியாதுன்னு அது அவருக்கு தெரியலையே. ஏன் ஓகே, போகிற வழி செம்மையாக இருக்குது. ஆனால் ஆஃப் ரோடாக தான் இருக்குது ஃபுல்லாக. இப்போ நான் போயிட்டுருக்க ரோட்டில் தேர் இஸ் நோ சிக்னல் நண்பா. ஒரு பக்கம் நான் போகிற ரோடு கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாமல் ஜஸ்ட் ஒரு ஹோப்பில் தான் போயிட்டுருக்கேன். கண்ணில் படுற எல்லா லோக்கல்ஸ்கிட்டையுமே நான் வந்து போகிறது மகோடு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற ரூட்டு கரெக்டானு சொல்லிட்டு கேட்டு தான் போயிட்டுருக்கேன். எகெயின் ஹியர் கம்ஸ் த அனதர் கன்ஃபியூஷன். ஐயோ, இதுலேருந்து எப்படி போகலாம்? தெரியலையே, மேப்பும் ஒர்க் ஆகலையே. எந்த வழி? ஓகே, ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್? ಓಕೆ ಓಕೆ. ಹಾಂ, ಓ ಇದು ಮಾಗೋಡ್ ಫಾಲ್ಸ್. ಹಾಂ, ಕನ್ನಡಲ್ಲಿ ಇದೆನಾ? ನನಗೆ ಕನ್ನಡ ಬರಲನಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗಿದೆ. ಇದು 6 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್. ಇದು ಮ್ಯಾಪ್ ವರ್ಕ್ ಆಯ್ತಲ್ಲ. ಓಕೆ ಓಕೆನಾ, ಥ್ಯಾಂಕ್ಸ್ನಾ. ஒரு மகோடு வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு நான் படுற அவசியம் எனக்குதாக தெரியும். ஓ, ரோடு இங்கே நல்லா இருக்கு, அதெல்லாம் வச்சு போடா இங்கே என்கிட்ட எது கேட்க வேண்டியதுதான். அக்கா, மகோடு வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, தேங்க்ஸ்க்கா. ஓகே, அவர் சொன்னார்ல, கரெக்டு தாங்க. இதில் ஒரு ரோடு வந்து இது மேலே போவோம். நம்ம அப்பாடா இங்கிலீஷில் போர்டு போட்டிருக்காங்க. இதோ மகோடு வாட்டர் ஃபால்ஸுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுங்க. அப்பா இங்கிலீஷில் போர்டை பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையும் கன்னடாவில் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? அதை பார்த்தாலே புரிய மாட்டேங்குது எதுவுமே. அங்கே போகிற ஏரியா நல்லா இருக்குது. எல்லா இடமும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. எந்த ஒரு ஃபால்ஸும் சரி, எந்த ஒரு இதுவும் சரி, மெயின் ரோடு பக்கா சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க, பறக்கலாம். ஆனால் இன்டீரியர் ரோடு இப்படி தான் இருக்குது. அவங்க மெயின்டைன் பண்ணவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். எப்பப்பப்பப்பப்பா, இது ரொம்ப ஸ்லிப் ஆகுற மண். நம்ம கரெக்டாக தான் போவோம். எங்கேயாவது லைட்டாக ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அப்படியே பிளாக்குன்னு விழுந்து கிடக்க வேண்டியதான். போகும்போது தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா போகும்போது சென்டர்லேயே போகணும். அப்போ வழுக்காது. அதுக்கு நம்ம பிரச்சனை இல்லைங்க, மேனேஜ் பண்ணிடலாம். ஓ, எவ்வளோ தூரம் செம்மையாக இருக்குல்ல. நல்லா இருக்குங்க இந்த ரோடு. ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். அப்பா, நம்ம எங்கே மிரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் ஸ்டாண்டு போனதில்லை. நம்ம எங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சை பார்த்தாலுமே உடனே நிப்பாட்டி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துடுறோம். அது என்னன்னு தெரில, அது ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. ஓ, நல்லா இருக்குல்ல இந்த ஏரியா. ஓ, வெல்கம்னு ஒரு போர்டு மட்டும் இருக்குது. இருக்குங்க, இருக்குது, எதுவும் இருக்குது. ஓ, க்ளோஸ் பண்ணிட்டாங்களா?
பார்த்தேன் 5:30 தானே ஆகுது. ஓ ஃபால்ஸ் 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிருமா என்ன? யாருமே இல்லைங்க. அப்பாடா, இல்லை க்ளோஸ் ஆகலை. ಅಣ್ಣ ಉள்ள ಹೋಗ್ಬೋದಾ? 30 rupees ಕೊಡಿ. ಹಾಂ ಓಕೆ. ನೀರು ಇವತ್ತೇ ಬಂದಿತ್ತು ಬೆಳಗಿನ ಜಾವಕ್ಕೆ. ಓಕೆ ಡ್ರೈ ಆಗಿಬಿಟ್ಟಿತ್ತು. ಹಾಂ ಅದು ಹೆವಿ ವಾಟರ್ ಬಂತು. ಇವತ್ತು ಹೆವಿ ವಾಟ್ರಾ? ಎಷ್ಟು ದೂರ ನಡಬೇಕು? ಇನ್ನೊಂದು 15 minutes ಸರ್. ஓ ஓகேங்க, நம்ம அந்த மேகோட் வாட்டர் ஃபால்ஸோட பார்க்கிங்கில் தான் இருக்கோம். யாருமே இல்லை பார்த்தீங்கல்ல, ஒரு ஆள் கூட இல்லைங்க. ஆனால் நான் இந்த பக்கத்துலேருந்து ஃபால்ஸை பார்த்துட்டேன். நான் வந்து மெயின் வியூவில் போய் காட்டுறேன். நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து வெறும் 30 rupees தாங்க. இங்கே தான் நம்ம என்ட்ரி போட்டோம், பார்த்துருப்பீங்க. போட்டு இந்த வழியை நம்ம வந்து உள்ளே போனோம். அவர்கிட்ட ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போகலாமான்னு கேட்டேன். அவர் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. இல்லையாண்ணா? ஓகே இந்த வழியாக தான் போகணும். ஜஸ்ட்டு இதுலேருந்து அப்படி கீழே போயாச்சுன்னு நம்ம அங்கேருந்து மேகோட் ஃபால்ஸை பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் வந்து ஃபால்ஸ் பக்கம் வந்து நம்ம எதுவும் போக முடியாது. ஒரு மேட்ரு தெரியுமா, நேற்று வரைக்கும் தண்ணி இல்லையாங்க, ஃபுல் ட்ரையாக. அதனால இன்றைக்கி வந்து சரியான வாட்டராக, நிறைய வாட்டர் இருக்குன்னு அவரே சொல்கிறாரு. நீங்கள் தும்ப நீர் இதேப்பா அப்படின்னு. ஆனால் உண்மையாக நிறைய தண்ணி வருதுங்க, நான் பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட் நாள் திறந்து விடும்போது காட்டாறு மாதிரி தண்ணி வரும்ல, அந்த மாதிரி தான் வருது. இங்கே வந்து கிட்ஸ் பிளேயிங் ஏரியாவும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. நம்ம வந்து ஜெனுகலகுட்டா தான் ஃபஸ்ட்டு போகணும். ஏன்னா சன்செட் ஆக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அப்போ போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் குழந்தைல கூப்பிட்டு வந்தீங்கன்னா விளையாடிக்கலாங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இதுவும். ஆனால் நம்ம வந்து அங்கே ஒரு ஃபால்ஸ் போனோமே, சாத்தோடி ஃபால்ஸ், அங்கே இதெல்லாம் இருக்குது. ஆனால் பே பங்களாவில் இருந்த மாதிரி இருக்குது. வா என்னமா வருதுங்க தண்ணி. இதான் வியூ பாயிண்டா? கீழே ஏதோ ஒன்று இருக்கு. அப்பா சம்கா, இவ்வளோ தண்ணி வருது. இன்னைக்கு திறந்து விட்டுறாங்களோ? சமப்பா சமங்க. எவ்வளோ தண்ணி வருதுங்க. ஆனால் இப்படிலாம் வந்து நம்ம கீழெல்லாம் போய் நின்னா அவ்வளோதான், நம்ம தலையவே காணாது. அது வந்து கலங்கி வருது. அதனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ தான் திறந்து விட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸில் வரும்போது அவர் வந்து சொன்னார் என்கிட்ட, என்னென்னா நேற்று வரைக்கும் தண்ணி இல்லைப்பா, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, இன்றைக்கி தான் வந்து தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க, நிறைய தண்ணி வருது, போய் பாரு அப்படின்னு. ஆனால் உண்மையாக நிறைய தண்ணி வருதுங்க. ஃபைனலாக நம்ம மேகோட் வாட்டர் ஃபாலுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஃபால்ஸ்க்கு வர்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா வர ரோடு ஃபுல்லாகவே கன்ஃபியூஷன், பிகாஸ் நோ இன்டர்நெட் கனெக்ஷன். லோக்கல்ஸ் கிட்ட கேட்டு அப்படி தான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததும் ஒரு நியூஸை கேட்டு ஷாக் ஆகிட்டு, என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் இங்கே தண்ணியே வரலையா, ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு. பட் நான் வந்த டைமான்னு தெரில, ஃபுல் வாட்டருங்க, அவ்வளோ ஃபோர்ஸாக வருது தண்ணி. இந்த மேகோட் ஃபால்ஸ் லொக்கேட்டட் இன்சைட் த வெஸ்டர்ன் காட்ஸ். பேட்டி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் தான் இந்த வாட்டர் ஃபாலை ரொம்பவே அழகாக உருவாக்கியிருக்கு. ஓவர் 650 feet இருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அப்படியே சாரல் மாதிரி பொழியுது. இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு மனசுக்கு ஆசையாக இருந்தாலும் ஸ்கை வேறு டவுனில் ஆகுது. ஸோ இந்த இடத்த விட்டு நான் வந்து கிளம்பி ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்பாட்ஸ் ஏபேட்ஸ் நண்பா. ஸோ லெட்ஸ் கோ. ஃபால்ஸில் நான் மட்டும்தாங்க இருந்தேன், வேறு யாருமே இல்லை. ஓகேங்க, நான் இங்கே இருந்த அடுத்து ஜெனுகலகுட்டா. இப்போ இங்கே ஒரு ஃபாரஸ்ட்டு அந்த வார்டன் மாதிரி இருப்பாங்கல்ல, அவர்கிட்ட கேட்டு அவரே சொல்கிறாரு சன்செட் பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கும், சீக்கிரமாக போனால் அந்த சன்செட்டை வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஓகேங்க, ஜெனுகலகுட்டாவுக்கு போகலாம், சன்செட்டை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதாங்க கட்டு, இந்த வழியாக போனால் நம்ம வந்து எல்லாப்பூர் போயிடுவோம். ஸோ நம்ம இந்த வழியாக போகணும். இந்த வழியாக வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் கிட்ட போகணுங்க, 2 கிலோமீட்டர். ஆனால் உங்களுக்கு வழி எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட்டுக்குள்ளே போகும்போது வழி வந்து மோசமாக தான் இருக்கும். நம்ம இப்போது முன்னாடி வந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எல்லாம் இருக்காது.
டு ரெடியூஸ் த ஸ்பீடு. பரவாயில்லைங்க, இங்கே இவ்வளோ பெரிய இங்கே இவ்வளோ பெரிய வீடா? நைஸ். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே ரோடு போச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்பா, இங்கே அந்த மாடு கட்டுற இடம் தானே? அப்பா, உள்ளெல்லாம் மாடெல்லாம் இருக்கா? எந்த ஓகே, நம்ம எந்த ஒரு இதுவும் போண்டா. ஒரு கார் வேற போகுது. மனிதர்கள் நடமாடும் இடத்துக்கு வந்துட்டோம். கர்நாடகா 19. எந்த இடம்லாம் தெரில. ஓ மை காடு, விட மாட்டாரா? என்னடா வாட்டர் கிராசிங் எல்லாம் எனக்கு தரீங்க? டாஸ்கா இந்த ரோட்டில் போகிறதுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் நல்லா வந்து உன்னிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்ல, இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது 100 மீட்டர் போகும்போது கூட 1 நிமிஷம் ஆகுதுங்க. அந்த மாதிரி இருக்குது. 1 நிமிஷம் ஆகலை, சொல்கிறேன் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு. இன்னைக்கு பிளான் படி நம்ம ஜெனுக்கல் குட்டாவை முடிச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க, பிளான் சக்ஸஸ். ஐயப்பா, சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம நேற்றும் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் முடித்தோம், இன்றைக்கும் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் முடிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வந்து டே சைன் ஆஃப் பண்ணலாம். ஸோ 2 கிலோமீட்டர்னு சொன்னீங்க, போயிட்டே இருக்கு. எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது, அது வண்டியிலேருந்து தான் வருதா என்ன சவுண்டுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. டிக்கெட் கவுண்டர் 10 rupees. ஐயோ, ஜிஏனா கோவாங்க, கோவா ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம். ஓ, இதாங்க ஜெனுக்கல் குட்டா பார்க்கிங். இதான் லாஸ்ட்டு பாயிண்ட். இங்கே இந்த ரோடு வழியாக வந்தீங்களே, இதான் லாஸ்ட்டு. நம்ம வர டைமில் பார்த்து எத்தனை கார் வந்திருக்கு பாருங்கள், 3 கார். நம்ம இது வரைக்கும் போன இடத்துலையுமே நம்ம மட்டும்தான் இருந்தோம். இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து 10 rupees தான். ஸோ இங்கே எடுத்துகிட்டு நம்ம அந்த வழியாக நம்ம உள்ளே போய் பார்க்கணும். நம்ம உள்ளே போகலாம். அட என்னங்க, நம்ம வர டைமில் பார்த்து எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இது வரைக்கும் நான் தனியாக தானே போயிட்டு இருந்தேன். எங்களை சன்செட் வந்து அங்கே ஆகுது, உங்களுக்கு தெரியுதுல்ல. ஓ, மாசாக இருக்குங்க இங்கே இந்த வியூ பார்க்குறதுக்கு. அது அந்த பக்கம் தான் சன்செட் ஆக போகுது. ஆனால் நம்ம எங்கேயாவது ஒரு டைம் லேப்ஸை போட்டாகணும். இப்போ அங்கே போட்டுடலாமா? ஓ, இங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த ரிவரோட வியூவும் தெரியுதுங்க. அந்த பக்கம்லாம் ரிவர் இருக்குது. அங்கேருந்து வர ரிவர் இங்கேருந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விழுக்கி வந்தாச்சுங்க. இனி நமக்கு போக தெரியும். ஏன்னா இந்த வழியாக போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரைட்டு வரும். அந்த ஃபஸ்ட்டு ரைட்டில் இருந்து உள்ளாடி போகணும். அவ்வளோதான், டெட் எண்டு போயாச்சுன்னா வீடு. இது நைட்டு அந்த உள்ளே போகிற ரோடு வந்து செமையாக இருக்கும். இது ரோடு இருக்காது, ஆனால் வந்து போகிற இது நல்லா இருக்கும். பார்ப்போம். ஐயோ, இதா? இல்லை 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 இல்லை, இன்னும் போனோம். அது ஒரு பெரிய ஏரியா மாதிரி தெரியும். இதில் இதான் 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 இதான். ஓ, இங்கே பாருங்கள், மா எல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க அவளுக்கு வீட்டுக்கு. ஏன்னா வீடு பால் கைப்பு இல்லை நாளைக்கு. அதனால தான் நான் இங்கே வந்தேன். அப்படியே அது வந்து ஒரு ட்ராவல் பிளானாகவே மாறிடுச்சு. இனி உள்ளே போகிறதுக்கெல்லாம் ரோடு இப்படி தான் இருக்கும். இங்கே மேக்ஸிமம் அப்படி தாங்க. மெயின் ஒரு ரோடு மட்டும்தாங்க அப்படி இருக்கும். மற்ற மாதிரி உள்ளே போகிற ரோடு எல்லாமே வந்து ரோடு போட்டு அதை பாலாவி ஒரு ரோடு தார் போட்டாங்களான்னு தெரில, வெறும் அந்த ஜல்லி மட்டும் போட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
பரவாயில்லைங்க, மேடாக் ஆல்ஃபா லைட் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல் தான் உண்மையாக. இங்கே பார்த்தீங்களா நல்லா வெட்டம் தெரியுது. நான் இன்னும் கொஞ்சம் கூட தூக்கி வைக்கலாம், அது ஆங்கிளாக திருப்பினா எனக்கு இன்னும் ஃப்ரெண்டில் இதாகும். ஆனால் மற்றவங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க வந்து கண் ரொம்ப இதாகும்ல. ஏன்னா நம்ம ஒரு இது ட்ராவலராக போகும்போது மற்றவங்க பண்ணுற தப்பு வந்து நமக்கு எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும். அப்போ அதே இதை வந்து நான் திரும்ப பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் நான் வந்து அதை கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கிறேன். அப்போது நமக்கும் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் அவ்வளோவா பெருசாக இம்பேக்ட் இருக்காது. இனி போனதும் ஒரு வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்ணும். ஆக்சுவலாக காலம்ப 4 இட்லி, இனி நைட்டு கொஞ்சம் சாப்பாடு, அவ்வளோதான். ட்ராவல் வந்தாலே அப்படி தாங்க, வி ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங்கில். ஓகேங்க, நான் வந்தாச்சு. அதனால் இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் நாளைக்கு இங்கேருந்து பெங்களூர் கிளம்பிடுவேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் இன் மை சேனலுங்க. அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணி விடுங்க.